பொள்ளாச்சி பெண்கள் பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மயூரா ஜெயக்குமாருக்கு சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஆர்த்தி. அதாவது பொள்ளாச்சியில் இளம் பெண்களை மிரட்டி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களை வீடியோ பதிவுகள் செய்த விவகாரம் தொடர்பாக பொள்ளாச்சியைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக திருநாவுக்கரசு என்பவர் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட நிலையில இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரித்து வருகின்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருநாவுக்கரசை 4 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டார்கள். அவர்களிடம் நடத்திய விசாரணையை தொடர்ந்து அவரது வீடு மற்றும் அவரை சார்ந்த பகுதிகளிலும் அவரை அழைத்துக் கொண்டு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை சிபிசிஐடி போலீசார் திரட்டி இருக்கிறார்கள். இந்த நிலையில வருகிற 25ஆம் தேதி நக்கீரன் ஆசிரியர் கோபாலை கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு விசாரணைக்காக உத்தரவிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் தலைவர்களில் ஒருவருமான மயூரா ஜெயக்குமாரை வருகிற 25ஆம் தேதி கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு விசாரணைக்காக நேரில் ஆஜராகுமாறு சிபிசிஐடி காவல்துறையினர் உத்தரவிட்டு அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சம்மன் அனுப்பியதற்கான காரணம், திருநாவுக்கரசிடம் நடத்தப்பட்ட விசாரணையில சம்பவத்தன்று திருநாவுக்கரசு மயூரா ஜெயக்குமாரை நேரில் சந்தித்ததாக அவர் சிபிசிஐடி போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில தான் தற்போது மயூரா ஜெயக்குமாருக்கு இந்த விசாரணைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையை தொடர்ந்து அவர் எதற்காக அவரை நேரில் சந்தித்தார், இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்திற்கும் மயூரா ஜெயக்குமாருக்கும் என்ன தொடர்பு என்பது தொடர்பான ஒரு விவரங்கள் தெரிய வரும். இதற்கு முன்பாக, அதாவது தற்போது இவர் கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறார். அதே போன்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயல் தலைவர்களில் ஒருவருமாக இருக்கிறார். இதற்கு முன்பாக ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவராக மயூரா ஜெயக்குமார் பதவி வகித்து வந்தார். அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்து வந்த நிலையில இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கும் அவருக்கும் ஏதாவது தொடர்பு இருந்ததா, அல்லது ஏற்கனவே இந்த 4 பேர்ல யாராவது காங்கிரஸ் கட்சியில இளைஞர் காங்கிரஸ்ல உறுப்பினராக இருந்தார்களா என்பது தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் 25ஆம் தேதி அவர் ஆஜரான பிறகுதான் அவர் எந்த வகையில இந்த திருநாவுக்கரசு மற்றும் அவரது இந்த கூட்டாளிகளான இந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சபரீசன், சதீஷ், வசந்தகுமார், இந்த 4 பேர் மற்றும் இந்த மயூரா ஜெயக்குமார் உள்ளிட்டோருடனான தொடர்பு எந்த வகையில் இருந்தது என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் ஆர்த்தி.